ஒரு வீடு வாங்குறீங்க, ரூ. 1,00,00,000 அந்த வீட்டோட மதிப்புன்னு வச்சுக்கோங்களேன். மாதம் 25,000 அதை வாடகைக்கு விடுறீங்க. வருஷத்துக்கு 25,000 மல்டிப்ளைட் பை 12 போட்டிங்கன்னா 3,00,000. ஸோ ரூ. 1,00,000 வீடு வந்து 3,00,000 உங்களுக்கு வருது அப்படின்னு கிட்டத்தட்ட 3% ரெண்டல் ஈல்டு. இதில் மெயின்டெனன்ஸு, ஜன்னல் உடஞ்சி போச்சு, தீஞ்சி போச்சு, இந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வரும். அது எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் செலவெல்லாம் நீங்கள் குறைச்சிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2% தான் ரெண்டல் ஈல்டு அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த விஷயத்த நீங்களே வாங்கணுமா? ரூ. 1,00,00,000 வச்சு நீங்கள் அந்த 3% ரெண்டல் ஈல்டு வாங்கணுமா? அதோட அந்த ப்ராப்பர்ட்டியோடைய மதிப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏறும். இதுதான் வந்து கான்செப்ட். இதை யார் வாங்குவாங்க அப்படின்னா, என்கிட்ட ஆல்ரெடி வந்து நிறைய பணம் இருக்குது, எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டைவர்சிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இதை வாங்கலாம். ஸோ இது நீங்கள் வீட்டு வாடகைக்கு வர்றீங்க. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும். ப்ராப்ளி ஒரு 5% உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ரெண்டல் ஈல்டு அப்படிங்கிறது. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், REIT அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸாக பார்த்து அதில் நீங்கள் கொடுக்குற பைசாவை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் 2 விதமான ஈல்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ மேலே ஏறுது, அலாங் வித் தட் எவ்வளவு அதிலிருந்து வந்து உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு கிடைக்கிது அப்படிங்கிறது. இதில் கிட்டத்தட்ட 90% இருக்கிறத எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் அப்படிங்கிறது செபியோடைய கிளியர் கைடன்ஸ். இதில் வந்து யாரும் ஏமாற்ற போகிறது கிடையாது. இந்த மிச்சம் இருக்கிறதுல வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் சார்ஜ் வாட் எவர் வச்சுக்குவாங்க. ஸோ இது ஒரு 25 வயசு பையனோ, 30 வயசு பையனோ, 35 வயசு ஆளோ, ஈவன் 45 வயசு ஆள் கூட க்ரோத் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த REIT பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் பொதுவாக இந்த ரெண்டல் ஈல்டு ப்ளஸ் இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன், அந்த ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 8% ப்ராபப்ளி கிடைக்கலாம். அவ்வளோதான். இது உங்களுக்கு கண்டிப்பாக வேணுமா? ஒரு க்ரோத் பார்க்குற ஒருத்தர் REITல இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னா பண்ண தேவையில்லை. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸ் ரொம்ப பெருசானதுக்கப்புறமா ப்ராபப்ளி நீங்கள் வாங்கலாம். எம்பசி, மைண்ட் ஸ்பேஸ், ப்ரூக்ஃபீல்டு, நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸ் தனித்தனியாக வாங்குற மாதிரி இதையும் தனித்தனி REITஸாகவும் நீங்கள் வாங்கலாம். இல்லை நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி நான் கலெக்டிவாக ஒரு REITஸ் வாங்கணும் அப்படின்னாலும் கோட்டக்கில் இன்டர்நேஷனல் REITனு ஒன்று இருக்குது. மஹிந்திரா மேனுலைஃப்ல ஏஷியா பசிபிக் REITஸ் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்குது. ஈடவைஸ் புதுசாக NFO போட்டிருக்காங்க REITஸ்க்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது க்ரோத் தேவையானவர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஈக்விட்டி இருக்குது, தங்கம் இருக்குது, டெட் ஃபண்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் கடைசியில் REIT வெறுமனே 6-7% எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் வாங்கலாமே தவிர ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உங்களுக்கு அதுக்கும் வந்து டியூரேஷன் நீங்கள் கொடுக்கணும். கரெக்டாக கரெக்டாக கொடுத்தோன்னா கொடுக்க மாட்டான், கொஞ்சம் மேலே கீழே போகும். இதுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. இது பேட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓரளவுக்கு HNI டைப் ஆஃப் ஆட்கள் ப்ராபப்ளி நீங்கள் இதை பார்க்கலாமே தவிர க்ரோத் தேவையானவர்கள் REITs வாங்காதீங்க.